கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு இன்றைக்கி ஃப்ரண்ட் வியூ பேஜஸில் எதுவுமே இல்லை சரிங்களா, டேரெக்டாக எடிட்டோரியல் பேஜஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி February 22 நம்ம எப்பயுமே வேர்ல்டு வாட்டர் டேவாக அப்சர்வ் பண்ணோம் சரிங்களா. ஸோ வேர்ல்டு வாட்டர் டே அது ரிலேட்டடாக தான் இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் வேர்ல்டு வாட்டர் டேவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் ஃபார் ப்ராஸ்பரிட்டி அண்ட் பீஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமாக இருந்துச்சு. அதாவது அமைதிக்காக குடிநீர் அப்படிங்கிறத, தண்ணீர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ வாட்டர் அண்ட் பீஸை எப்படி ரிலேட் பண்ண போகிறாங்க, தண்ணீரையும் உலக அமைதியையும் எப்படி இவங்க ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா சார்ந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ வாட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வாட்டர் கிரைசிஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கு ஓகேங்களா, வாட்டர் அந்த தண்ணீரின் பற்றாக்குறை வர்றதுக்கு நிறைய காரணங்களை சொல்கிறாங்க. என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரேபிட் அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதாவது நகரமயமாதல், தொழில்மயமாதல், அன்சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி ரெயின்ஃபால் பேட்டர்ன் மிஸ்யூஸ், தப்பாக வர்றது ஓகேங்களா. ரெயின்ஃபால் பேட்டர்ன் கிளைமேட் சேஞ்சோட ரிலேட்டான ஒரு விஷயம் தான் ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், வாட்டரை அதிகமாக யூஸ் பண்ணுறது, வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் இல்லாமல் இருக்கிறது, பொல்யூஷன், இந்த மாதிரி பல காரணங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாட்டர் கிரைசிஸ் ஒரு இடத்துல வர்றதுக்கு இந்த மாதிரியான காரணங்கள் தான் முக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இதெல்லாம் வாட்டர் கிரைசிஸ் காசஸாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் ஒரு இடத்துல ஒரு வாட்டருக்கான ப்ராப்ளம் அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்தியாவில் வாட்டர் யூசேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா. ஸோ அப்போ இந்தியாவில் வாட்டர் யூசேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 100% வாட்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல 72% எதுக்காக யூஸ் பண்றோம், அக்ரிகல்ச்சருக்காகவே அதிகப்படியாக யூஸ் பண்றோம் அப்படிங்கிற சொல்றாங்க. 16% வந்து ஹவுஸ் ஹோல்டு சர்வீசஸ்க்காக நம்ம மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 16%, 12% வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நம்ம முதல்ல என்ன காரணங்கள்ல முதல்ல பார்த்தோம். அடுத்தது இந்தியாவில் வாட்டர் அவைலபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வாட்டர் அவைலபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகப்படியான வாட்டர் பாடிஸ் வந்து இந்தியாவில் இருக்கும் ஓகேங்களா. நீர் ஆதாரங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாகவே இருக்கு. ஆனால் நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறதும் இந்தியாவில் அதிகமாகவே இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு சில காரணங்களை கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து அந்த ஏரிகளை தூர்வாராமல் இருக்கும், தடுப்பணைகள் நிறைய கட்டப்படாமல் இருக்கு. இந்த மாதிரியான காரணங்கள்னால நமக்கு தண்ணீர் வரத்து அதிகமாக இருந்தாலுமே அந்த தண்ணீரை சேமிச்சு வைக்க முடியாம போகுது. அது இல்லாம கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறதோட அவைலபிலிட்டியும் நம்ம பார்க்கணும், அதனுடைய குவாலிட்டி அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேவா. இன்னும் கொஞ்ச நாள்ல கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறத நம்ம ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா அது ரொம்ப இல்லாமையே போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கூட வரலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்போ இந்தியாவில் நீர் ஆதாரங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஆனால் அதை பார்த்துக்க தெரியல நமக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. என்ன சொல்றாங்க, கிரவுண்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ் இஸ் நவ் மோர் தேன் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. கிரவுண்ட் வாட்டரை வச்சு பேசுறப்ப நிலத்தடி நீரை வந்து எடுக்கிறது தான் அதிகமாக இருக்கு, நிலத்தடி நீர் வர்றது அப்படிங்கிறது, உருவாகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேவா. ஸோ இந்த வகையில் பார்க்குறப்போ இந்தியாவில் அதிகப்படியான நீர் ஆதாரங்கள் இருக்கு, ஆனால் அதை நம்ம அதிகமாக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம், ஒழுங்காக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம். அப்போ அதை ஒழுங்காக பயன்படுத்தலாம்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. ஒரு 3 விஷயத்தை பண்ண சொல்றாங்க. ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ரொடெக்ஷன். ஏன்னா நம்ம பார்த்தோம் இந்தியாவில் விவசாயத்துறை தான் 72% இந்தியாவில் இருக்கக்கூடிய நீரை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது. அப்போ அக்ரிகல்ச்சரை சஸ்டைனபிளா மாத்திட்டோம் அப்படின்னா, அது சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரா மாறிடுச்சு அப்படின்னா அவங்க அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நீர் அப்படிங்கிறது, வாட்டர் அப்படிங்கிறது நம்ம நிறைய சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுதான் ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது என்ஷூரிங் வாட்டர் செக்யூரிட்டி அண்ட் மெயின்டைனிங் என்விரான்மெண்டல் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறத சொல்றாங்க. வாட்டர் செக்யூரிட்டி அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், வாட்டர் செக்யூரிட்டி அப்படின்னா வாட்டர் யூசேஜ் எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு பண்ணணும். அடுத்தது மெயின்டைனிங் என்விரான்மெண்டல் இன்டெகிரிட்டி. என்விரான்மெண்ட்டை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம்னா கிளைமேட் சேஞ்சினால பெருசாக அஃபெக்ட் ஆக மாட்டோம். கிளைமேட் சேஞ்சினால தான் நமக்கு அந்த ரெயின்ஃபால் பேட்டர்ன்லாம் மிஸ்யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான காரணங்களை இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறத அதிகப்படியாக
எடுத்துட்டு போகணும். ஏன்னா நம்ம பார்த்தோம் கிரவுண்ட் வாட்டர் நம்ம எடுக்கிறது தான் அதிகமாக இருக்கு, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கு. டிஸ்சார்ஜ் இஸ் மோர் தேன் ரீசார்ஜ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த வகையில் என்ன பண்ணணும்னா நம்ம ரெயின் வாட்டர் அந்த மழை நீரை வந்து சேமிக்கிறது மூலயமா நம்மளால கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ வேற என்ன இதுக்காக அரசாங்கம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கத்தோட ஒரு சில திட்டங்களை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஸ்பிரிங்கிள் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வயல்வெளிகளில் மோட்டார் போட்டு தண்ணி திறந்து விடுறதை விட ஸ்பிரிங்கிள் இரிகேஷன் வச்சா கிரவுண்ட்ல எல்லாம் நமக்கு ஸ்பிரிங்கிள் இரிகேஷன் இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வெளியே வந்து அது தண்ணி கிரவுண்ட் ஃபுல்லாக அடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான இரிகேஷன் மெத்தடை நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் வந்து பெர் டிராப் மோர் கிராப் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். வேற என்ன அரசாங்க சைட்லேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போன வருஷம் அதாவது 2022 மிஷன் அம்ரித் சரோவர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அம்ரித் சரோவர் அப்படிங்கிற மிஷன் கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஏரிகள் குளங்கள்லாம் வந்து தூர்வாரக்கூடிய பணிகளை வந்து மத்திய அரசாங்க அளவில் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நமக்கு தெரிஞ்ச இந்த ஜல் சக்தி அபியானில் ஜல் ஜீவன் மிஷன் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் இது போதுமா அப்படின்னு கேட்டால் பத்தாது. அப்போ அதுக்கு அடிஷ்னலாக வேற என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சில சஜஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன மாதிரியான சஜஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறதுல நம்மளோட சஜஷன்ஸ் கேட்டா இந்த மாதிரியான சஜஷன்ஸை எழுதலாம். ஓகேவா. ஸோ என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிவைவல் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்ப இந்த ரிவைவல் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு புரோட்டோகால் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நீர் ஆதாரங்கள் இருக்கு. நமக்கு ஆறுகள் குளங்கள் அந்த மாதிரி சேர்த்தோம்னா 5 லட்சத்துக்கும் மேற்பட்டது இருக்கு. அந்த வாட்டர் பாடிஸ் எல்லாம் ரிவைவ் பண்ணாலே இந்தியாவோட வாட்டர் ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ அதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாலிசி தேவை, ஒரு புரோட்டோகால் தேவை. எப்படி வாட்டர் பாடிஸ்லாம் எப்படி இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வில்லேஜ்லையும் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸை எடுத்து தனித்தனியாக ஸ்டடி பண்ணி அந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளானை போடணும். அந்த மாதிரியான புரோட்டோகால்ஸ் தேவை அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ ஒரு வாட்டர் பாலிசி அப்படிங்கிறது தேவை. மத்திய அரசாங்க லெவலில் ஒரு வாட்டர் பாலிசி ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸை கொடுக்கணும். அந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வாட்டர் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஸோ அதை ஒரு கொடுக்குறாங்க. வேற என்ன நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஓகேவா. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மானிட்டரிங் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா எக்கானமி இந்தியன் எக்கானமியை வாட்டர் பேஸ்ட் எக்கானமியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சர்க்குலர் வாட்டர் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க. இரிகேஷன் டெக்னிக்ஸ் வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கணும். டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும். ஐஓடி பேஸ் பண்ணி டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். வாட்டர் மீட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நமக்கு லேண்ட் நியூட்ரன் அந்த கிராப்ஸ் வளர்க்குறோம் இல்லையா, பயிர்கள் வளர்க்குறது வந்து தண்ணீர் கம்மியாக தேவைப்படக்கூடிய பயிர்களாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக அந்த ஒரு ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும். கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதை சார்ந்தும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா. அப்படியே நம்ம எக்ஸாமில் எழுதிக்கலாம். ஸோ அப்போ நம்ம தீமில் பார்த்தோம் வாட்டரையும் பீஸையும் இந்த இடத்துல ரிலேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை எப்படி நம்ம படிக்கலாம், எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் பார்த்தது இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் ஸ்டில் இந்தியாவிலேயே நிறைய இடத்துல வந்து பெங்களூரில் வந்து ஒரு வாட்டர் கிரைசிஸ் இருக்குது. இந்த மாதிரி பல மாநிலங்களில் அடுத்தடுத்து வரதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா. ஸோ அந்த வகையில் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஹியூமன் நீடாக இருக்குது. அந்த பேசிக் ஹியூமன் நீட் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது, கொஞ்ச நாள் பற்றாக்குறையாகிட்டே வருது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு சஃபிஷியண்டாக சர்ப்ளஸாக இருந்துச்சு நம்ம கிட்ட. இப்போ வந்து வாட்டரை சிக்கனமாக செலவு பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்தது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நம்ம கிட்ட தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு போவோம். அதனால ஒரு வாட்டர் கிரைசிஸ் அப்படிங்கிறது வரும். ஒரு இடத்துல ஒரு விஷயத்துக்கு பஞ்சம் ஏற்படுது அப்படின்னா அடுத்தது அந்த இடத்துல பீஸ் இருக்காது, சண்டைகள் தான் வர ஆரம்பிக்கும். சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக சண்டைகள் வளர ஆரம்பிக்கும். தண்ணீருக்காக சண்டைகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். சரிங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இந்தியாவும் போகக்கூடாது. இந்தியா போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிரைசிஸை நோக்கி போயிட்டு இருக்கு. அது இந்தியாவிலையும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. எப்பயுமே வற்றாத நதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலுமே இப்போலாம் அந்த நதிகள் ஏப்ரல் மே மாதங்களில் வற்றி போய் தான் இருக்கு, தண்ணீர் இல்லாம தான் இருக்கு. ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரினியல் ரிவர்ஸ்க்கே அந்த மாதிரி அப்படின்னா சதர்ன் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகளின் நிலைமையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்களோட தண்ணீர் தேவைகளை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்தியாவில் கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ரொம்ப சீக்கிரமே அது தீர்ந்து போகக்கூடிய நிலைமைகளும் வரலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்தியாவும் ஒரு வாட்டர் கிரைசிஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வாட்டர் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு அமைதி அப்படிங்கிறது
பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த உள்நாட்டு அமைதியை பாதுகாக்கணும் அப்படின்னாலும் நமக்கு இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ் அப்படிங்கிறத அதிக அளவில் சரியான முறையில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை டோட்டலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு பிரீஃபாக சொல்லணும்னா, நமக்கு வாட்டர்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வாட்டர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது, வாட்டர் கிரைசிஸ் வர்றதுக்கு காரணம் என்ன? இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள். அதில் இந்தியாவில் எவ்வளோ வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்டர் அவைலபிலிட்டியில் எந்தெந்த துறைகள் எவ்வளவு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நீர் ஆதாரங்கள் அதிகமாக இருந்தாலும் அது ஏன் நம்மளால ஒழுங்கா பயன்படுத்த முடியலங்கிற காரணங்களை பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இருக்கணும், என்விரான்மெண்ட்டை பார்த்துக்கணும், வாட்டர் செக்யூரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கடைசியாக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் எங்கெங்க திட்டங்களாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை பற்றி பட்டியலிட்டு இருந்தாங்க. கடைசியாக வே ஃபார்வர்டுன்னு சொல்லி இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் இந்தியா கண்டிப்பாக பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்தை நம்ம தீமோட ரிலேட் பண்ணியிருக்கோம். வாட்டர் பீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோட. ஓகேங்களா? வாட்டர் இருந்தால் அமைதி இருக்கும், வாட்டர் இல்லைன்னா அமைதி சீர்குலைஞ்சு போகும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து எழுதலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு பார்க்குற ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு ஜட்ஜஸ் பற்றின ஒரு விஷயங்கள். ஓகேவா? சமீபத்தில் பெங்கால் கல்கத்தா ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய அபிஜித் கங்கோபாத்யாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நீதிபதி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ரிசைன் பண்ணிட்டு அடுத்த நாள்லேயே ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க, உயர் நீதிமன்றத்தோட நீதிபதிகள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் அவங்களோட பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியல் கட்சிகளில் சேர்றது சரியா, அவங்க பதவிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா, பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இமீடியட்டா ஒரு அரசியல் பதவிகளுக்கு வர்றது சரியா, அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது மட்டுமே நமக்கு எக்ஸாம்பிள் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்தியாவோட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர், அவரோட பதவிக்காலம் முடிஞ்ச ஒரு சில மாதங்கள்லேயே ராஜ்யசபாவோட எம்பி ஆயிருக்காங்க. இந்த மாதிரி பல முன்னுதாரணங்கள் அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த ஒரு முன்னுதாரணங்களை பின்பற்றி தான் இப்படி ஒரு உதாரணமும் நமக்கு வந்திருக்கு. அந்த வகையில் இந்தியாவோட ஜட்ஜஸ் அவங்களோட கான்டக்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து பேசியிருக்காங்க. ஸோ ஜுடிஷியல் அந்த பணிகள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. நீதிபதிகள் நீதிமன்ற பதவிகளை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்டமா பதவிகளை கையில் எடுக்கலாமா, அந்த போஸ்ட் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாமா வேணாமா, அந்த மாதிரியான சஜஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாக்கிங் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ என்னென்ன மாதிரியான சஜஷன்ஸ்லாம் இருக்காங்க? இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி என்ன, ஜட்ஜஸ் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ஏதாவது ஒரு பணிகளுக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிறதா கேள்வியா இருக்கு. அரசாங்கம் சார்ந்த பணிகளுக்கு போகலாமா வேணாமான்னு. அப்போ அதை கான்ஸ்டிடியூஷன் வைஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன் வைஸ் பார்த்தோம்னா நோ கான்ஸ்டிடியூஷனல் பார் அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஒரு தடையும் கிடையாது. ஒரு நீதிபதி அவரோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு பதவியை எடுத்துக்கிறதுக்கு, அரசியல்ல நிக்கிறதுக்கு அவருக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அதை அரசியல் அமைப்பும் அப்படிதான் சொல்லுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ அரசியல் அமைப்பு சார்ந்த அவங்க எந்த ஒரு தவறும் பண்ண கிடையாது. சரியா? அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் ஒரு அரசியல் கட்சியோட சேர்ந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகலாம். அவங்க பதவி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரசியல் கட்சியோட சேர்ந்து அவங்க பிரதமர் ஆவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ அரசியல் அமைப்புல அதுக்கான எந்த ஒரு தடையும் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு, ஓகேவா, ஒரு சில முக்கியமான கமிட்டி, ஒரு ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான பதவிகளுக்கு ரிட்டையர்டு ஜட்ஜஸ் தான் போடுவாங்க. நம்மளே பார்த்துருப்போம் எவ்வளோ கமிட்டிக்கு வந்து ரிட்டையர் ஆன ஹைகோர்ட் ஜட்ஜஸ், ரிட்டையர் ஆன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தான் கமிட்டியோட சேர்பர்சனாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களாம் தான் இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபைடாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவங்கள வந்து நம்ம தடுக்கவும் முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வேற என்ன இம்பார்ட்டன்ட் டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு? போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை மாறி அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் ஒரு சீனியர் அட்வொகேட்டும் இந்த ஒரு டிஸ்கஷன்ல இருந்திருப்பாங்க. ஸோ வேற என்ன இருக்கு, வேற என்ன கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி நமக்கு லா கமிஷன், இந்தியாவோட சட்ட ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியோ இல்ல உயர் நீதிமன்ற நீதிபதியோ அவங்களோட பதவிக்காலமோ இல்ல அவங்க பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமோ அரசியல் கட்சிகள்லயோ இல்ல வேற ஏதாவது அரசாங்கம் சார்ந்த பதவிகளில் பதவி வகிக்காம இருக்கிறதுக்கு ஒரு கூலிங் பீரியட், ஒரு சில டைம் கேப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் பத்தி இவங்களோட
உங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு கூலிங் ஆஃப் பீரியட் கண்டிப்பா தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தா அவருக்கு 62 வயசுல வந்து ரிட்டையர்மெண்ட் இருக்கு. இதே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தா அவருக்கு 65 வயசுல ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இயர் இல்ல 2 இயர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா 1 வருஷமோ 2 வருஷமோ அவங்க எந்த ஒரு அரசியல் பதவிகளுக்கோ அரசாங்கம் சார்ந்த பதவிகளுக்கோ வரக்கூடாது. பொதுவெளியில ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடாது. ரிட்டையர்மெண்ட் ஆகி 1 or 2 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு பதவிகளுக்கும் வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த சஜஷன்ஸா இருக்கும். ஓகேவா? நம்ம முன்னாடி பார்த்தது வந்து அரசியலமைப்பு சார்ந்து அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அடுத்தது ஒரு சஜஷனா இருக்கு. ஓகேங்களா? ஸோ வேற என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்துருந்தோம் முன்னாடியே அரசியல் கட்சிகளுக்கு அந்த கமிட்டிஸ்க்கெல்லாம் இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லி பார்த்துருந்தோம். அரசாங்கம் என்ன பண்றாங்க, ரிட்டையர்டான ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தான் ஒரு சில கமிட்டிஸ்ல அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அந்த வகையில அந்த பவர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது அரசாங்கம் கையில இருக்காம அதை ஜுடிஷியரி கையில இருந்துச்சுன்னா அது இன்னும் டிரான்ஸ்பேரண்டாகவும் இருக்கும், நல்ல விஷயமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்க, the power to appoint or recommend appointments should lie within the judiciary itself அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு ரெக்கமெண்ட் பண்ணலாம், இல்ல அவங்களாவே அப்பாயிண்ட் பண்ணலாம். அந்த ஒரு விஷயத்தை யாரு தான் முன்னெடுக்கணும், உச்சநீதிமன்றம் தான் முன்னெடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு சஜஷன் கொடுக்குறாங்க. இன்னொரு சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் 62 வயசு 65 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணா கூட இவங்களால வந்து அந்த அரசாங்கம் சார்ந்த பதவியோ இல்லை அரசியல் சார்ந்த பதவியோ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படிங்கிற ஒரு சஜஷனை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஏன்னா யூஎஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா அமெரிக்காவில் ஜட்ஜஸ்க்கு வந்து லைஃப் டைம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறது கிடையாது. லைஃப் டைம் அவங்க இருக்கிற வரைக்கும் அங்கே ஜட்ஜஸாக இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நடைமுறை கொண்டு வர சொல்லிருப்பாங்க. பட் ஸ்டில் அது நம்மளோட ஜுடிஷியரிக்கு அது பாசிபிளா இருக்காது. ஆனா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்றது ஒரு வியபிள் சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்டா பார்த்தோம்னா நமக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் தீர்ப்பாயங்கள் அப்படின்னு வரப்போ நமக்கு ஜுடிஷியரி சார்ந்து டாக்ஸ் ட்ரிபியூனல்ஸ் இருக்கு, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஸ்டேட் வாய்ஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ட்ரிபியூனல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. வாட்டர் ட்ரிபியூனல் இருக்கு. ஸோ தீர்ப்பாயங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாக இருக்கு. இந்த தீர்ப்பாயங்களுக்குலாம் யாரை தான் போடுவாங்க அப்படின்னா ரிட்டையர் ஆன ஜட்ஜஸ் தான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நடைமுறையை மாற்றி அதுக்குன்னு தனியாக ஆல்ரெடி அட்வொகேட்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி தனியாக ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு அவங்கள தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த வகையை பண்றப்போ நமக்கு ரிட்டையர் ஆன ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கான அவசியம் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிற ஒரு சஜஷனை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய சஜஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜுடிஷியல் போஸ்ட் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களை மறுபடியும் ஒரு பதவியில் அமர்த்துறது அப்படிங்கிறத பத்தி நம்ம கிட்ட சஜஷன்ஸ் கேட்கறாங்க. போஸ்ட் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் பத்தி கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். என்ன அப்படின்னா போஸ்ட் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தப்பு கிடையாது, கான்ஸ்டிடியூஷன்ல அது தப்புன்னு சொல்லப்படலை. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த சஜஷன்ஸ்குள்ள வரணும். ஃபர்ஸ்ட் என்ன சஜஷன் கொடுக்குறாங்க, ஒரு கூலிங் ஆஃப் பீரியட் கொடுக்கலாம். 1 or 2 இயர் டைமை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களை உள்ள கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத கவர்மெண்ட் பண்ணாம சுப்ரீம் கோர்ட்டே பண்ணட்டும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ கவர்மெண்ட் பண்ணாதான் எதுக்காக இந்த ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் ரிட்டையர் ஆக போறேன், நான் ரிட்டையர் ஆக போறப்போ என்னை வந்து அரசியல் கட்சிகள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி போஸ்டிங் தரோம், இல்ல ஒரு கவர்னர் போஸ்டிங் தரோம், அந்த மாதிரி சொல்லலாம். அப்ப நான் எனக்கு கவர்னர் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லிட்டு நான் போய் கவர்னர் ஆயிடுவேன். ஏன்னா என்னோட அப்பாயின்மெண்ட் அரசாங்கத்தோட கையில் இருக்கப்போ அந்த மாதிரியான சஜஷன்ஸ் தான் இங்க கொடுக்குறாங்க. அப்ப அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்றதுனால தான் சில தீர்ப்புகள் அந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்காக என்ன சொல்றாங்க, அரசியல் கட்சிகள்கிட்ட அரசாங்கங்கள் கிட்ட இருந்தாதான் அந்த ஒரு பிரச்சனை வரும். அந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டை நம்ம ஜுடிஷியரி கையில கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கூலிங் ஆஃப் பீரியட் அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஜுடிஷியரி கையிலே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரிபியூனல்ஸ்க்கு எல்லாம் நமக்கு
கமிட்டிஸ்லாம் வந்து ட்ரிபியூனல்ஸில் வந்து அதிகமாக ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சஜஷன்ஸ் அப்படிங்கிறலாம் நம்ம நார்மலாக எங்கேயுமே தேடி போய் படிக்கிறப்போ கிடைக்காது நமக்கு. ஏன்னா இதெல்லாம் அந்த துறையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸை நம்ம இந்த இடத்துல மட்டும் தான் பார்க்க முடியும். நமக்கு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நம்ம ரீகால் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு இதை படிச்சிருந்தா தான் நம்மளால ரீகால் பண்ண முடியும். ஆன் த ஸ்பாட்ல நமக்கு ஒரு சஜஷனுமே தோணாது. ஓகேவா? ஏன்னா அவங்கெல்லாம் இந்த ஃபீல்டிலே இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு தான் அந்த ஒரு நடைமுறைகள் தெரியும். இந்த சஜஷன்ஸ்லாம் ரொம்ப வியபிளான சொல்யூஷன்ஸாக இருக்கும். ஓகேவா? நடைமுறைக்கு சாத்தியமாகக்கூடிய நிறைய தீர்வுகளை தான் இவங்க கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான தீர்வுகளை நம்மளும் பேப்பரில் கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த ஆர்டிக்கலை பார்ப்போம். அடுத்தது என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹவு வாட்டர் இன்செக்யூரிட்டி அஃபெக்ட்ஸ் விமன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் வேர்ல்டு வாட்டர் டேன்றனால ஒரு 2-3 ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனல் ஆஃப் தட் ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது எப்படி பெண்களை பாதிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாட்டர் இன்செக்யூரிட்டி அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல தண்ணீர் அப்படிங்கிறது பத்தாமல் இருக்கிறது, ஓகே, பற்றாக்குறையாக இருக்கக்கூடியது தான் வாட்டர் இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாட்டர் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது பெண்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு சர்வேவை கோட் பண்ணுறாங்க. என்ன சர்வே அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் சாம்பிள் சர்வே அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேஷனல் சாம்பிள் சர்வே 2020-21 காலகட்டத்தில் வந்திருக்கு. ஸோ அதன்படி பார்க்குறப்போ இந்தியாவில் 41% அதிகமான கிராமப்புற வீடுகளில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. அவங்க ஏரியாவில் தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. எவ்வளோ? 41% அதிகமான கிராமப்புற வீடுகளில். ஓகேவா? ஸோ அப்போ தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு அவங்க ஏரியாவில். அப்போ என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து போய் தான் தண்ணீரை எடுத்துட்டு வரக்கூடிய சூழல் இந்தியாவில் இன்னமும் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதை தான் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு குடும்பம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு குடும்பம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாதிரி தண்ணி பிடிக்கிற விஷயங்கள் இதெல்லாமே ஒரு ஜெண்டர்டு ஆக்டிவிட்டியாக தான் இருக்கு. ஓகேவா? வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அப்பாக்களே வந்து தண்ணிலாம் பிடிச்சி வைக்க மாட்டாங்க, அம்மாக்கள் தான் வந்து பிடிச்சி வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்தியா ஃபுல்லாகவும் நடக்குது. ஸோ ஒரு கிராமப்புறங்களையும் அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இன்னும் தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அப்போ விமன் பேஸ்ட் ஆக்டிவிட்டியாக மாறுது. அப்போ ஒரு இடத்துல தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது எப்படி பெண்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இப்படி தான் சொல்றாங்க. ஸோ அது என்ன மாதிரி எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், நம்மளோட அம்மாக்களும் சரி, நம்ம வீட்டில் தங்கச்சிகள் அவங்களாம் இருந்தாலும் சரி, இவங்களாம் தான் போய் அந்த தண்ணி பிடிக்கிற வேலையை வந்து செய்யறாங்க. இப்போ அந்த வகையில் அது எப்படி அவங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் அண்ட் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்கூலோட அட்டெண்டன்ஸ் அண்ட் தென் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி விமன் ஃபேஸ் ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் டியூரிங் த கம்யூட் ஃபார் வாட்டர் கலெக்ஷன். ஓகேவா? ஸோ தண்ணி பிடிக்க நடந்து போறப்போ ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அந்த ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ், அந்த பாலினம் சார்ந்த ஒரு வன்முறை அப்படிங்கிறது என்னன்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். சரிங்களா? ஸோ அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணீர் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஓப்பன் டெஃபெகேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓப்பன் டெஃபெகேஷன் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன மீன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம டாய்லெட்ஸ்ல பாத்ரூம் போறது வேற, ஓப்பனா இருக்கக்கூடிய ஒரு ஏரியால பாத்ரூம் போறது வேற. ஸோ அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு இடத்துல வாட்டர் இன்செக்யூரிட்டி, நீர் பற்றாக்குறைன்னு இருக்கப்போ அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல, அந்த மாதிரியான கிராமப்புறங்கள்ல, அந்த வெளிப்புறங்கள்ல மலம் கழிக்கிறது அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதனால பெண்களுக்கு பல பாதிப்புகள் உண்டாகும். அது என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த் இம்பாக்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். என்னென்னா டயரியா, டைஃபாய்டு, காலரா அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது திறந்த வெளியில மலம் கழிக்கிறனால பெண்களுக்கு குறிப்பா மின்சுரல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே மாதிரி சைக்காலஜிக்கலா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், செக்ஷுவல் வயலன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆவாங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், வாட்டர் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு ஏரியாவில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பெண்களை தான் அது அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஏன்னா அது ஜெண்டர் பேஸ்டு ரோலாக இருக்குது இந்தியாவில், நம்ம சொசைட்டியில் அது அப்படி தான் இருக்குது. அது சிறுவர்களாக இருந்தால் அவங்களோட கல்வியிலையும் பாதிக்குது. சிறுவர்கள் பெரியவர்கள் ரெண்டு வகையான பெண்களுக்குமே என்னவா பாதிக்காது, அது உடல் சார்ந்த விஷயங்களாகவும் அதிகமாக பாதிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வகையில் தான், இந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பாராட்டத்துக்குரிய ஒரு திட்டமாக இருந்திருக்கும். ஒவ்வொரு வீடுகளுக்கும் குடிநீர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க.
அந்த ஜல் ஜீவன் மிஷனோட ரிசல்ட்டை இந்த இடத்துல அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்றது. அடுத்தது அந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு திட்டம் நம்ம அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தின் விளைவுகள் அப்படிங்கிறத அடுத்தது கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரோக்ராமோட இந்த ஜல் ஜீவன் மிஷனோட அப்ஜெக்டிவ்ஸை அட்வான்டேஜஸை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டுக்கு அந்த ஹவுஸ் ஹோல்டு டேப் வாட்டர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வீடுகளுக்கே குடிநீர் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தின் மூலயமா பெண்கள் எப்படி நன்மை அடைஞ்சாங்க, அவங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இவங்க இப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க, இப்படி கால்குலேட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க எவ்வளோ கூட்டங்களில் கிராம பஞ்சாயத்துகள், அந்த கிராம சபாக்களில் பெண்களின் பங்களிப்பு எவ்வளவா இருக்குது, அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்களில் அவங்களோட பங்களிப்பு எவ்வளவா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை கால்குலேட் பண்றதன் மூலமா அவங்க இந்த ஸ்கீமோட சக்சஸை கால்குலேட் பண்றாங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு மெத்தடாலஜி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. த ப்ரோக்ராம் இஸ் டிசைன் டு எம்பவர் விமன் பை என்கரேஜிங் தேர் இன்வால்மெண்ட் இன் பாணி சமிதிஸ் கான்ஸ்டிடியூட்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிளானிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆப்ரேஷன்ஸ் அட் வில்லேஜ் லெவல் அப்படிங்கிற சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வில்லேஜ்லயும் 5 பெண்களை வந்து ட்ரெயின் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டரோட குவாலிட்டியை மானிட்டர் பண்றதுக்காக. ஸோ அப்போ இந்த ஸ்கீமுக்கு கீழே இதெல்லாமும் பண்றாங்க. பாணி சமிதிஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாணி அப்படின்னா நமக்கு ஹிந்தியில தண்ணீர் அப்படிங்கிறத சொல்றோம் தமிழ்ல. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான கூட்டங்களில் பெண்களை வந்து இன்க்ளூட் பண்றாங்க. அடுத்தது வேற என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு 5 பெண்களுக்கு வந்து வாட்டர் குவாலிட்டியை எப்படி மானிட்டர் பண்றது அப்படிங்கிற ட்ரைனிங்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்களுக்கு ஒரு டூயல் அப்ஜெக்டிவை ப்ரொபோஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்றாங்க. என்ன மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, உமனை எம்பவர் பண்ணுது, அதே மாதிரி தண்ணியோட குவாலிட்டியை செக் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ இந்த ஜல் ஜீவன் மிஷன் பொறுத்துக்கிட்டோம்னா, இந்த ஜல் ஜீவன் மிஷனோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடியும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறது தமிழ்நாடு சார்ந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஜல் ஜீவன் மிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆன சில பகுதிகளை போய் ஸ்டடி பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டடி பண்ணி பார்த்ததுல அந்த வீட்டு பெண்கள் முன்னாடி நிறைய டைமை வந்து இந்த தண்ணீருக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த தண்ணீருக்காக ஸ்பெண்ட் பண்ண டைம் அப்படிங்கிறது இப்போ அவங்களோட குழந்தைகள், அந்த குழந்தைகளோட கல்விக்காக ஸ்பெண்ட் பண்றதாக மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஒரு அந்த சர்வே அந்த ஸ்டடியில் வந்து எம்பவர்டா இருந்த விமன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, அவங்க வீட்டில் குடிநீர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் இவங்க வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் பெண்களோட இம்பாக்டை வந்து இந்த இடத்துல அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எம்பவர்டா இருக்க விமன் அவங்களோட டைமை எடுத்து பார்த்துட்டோம், அவங்க எவ்வளோ டைம் வாட்டருக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக இருக்கு. வாட்டருக்காக அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற விமன் ரொம்ப எம்பவர்டா இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு அதிகமான பாதிப்புகளும் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு ஆர்டிகல் அப்படிங்கிறது நமக்கு விமன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்கிறப்போ நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வாட்டர் இன்செக்யூரிட்டி எப்படி ஒரு பெண்ணை பாதிக்குது அப்படிங்கிறதா பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்தியாவில் 41% கிராமப்புற வீடுகளில் வந்து நமக்கு நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. இந்த நீர் பற்றாக்குறை ஒரு ஏரியாவில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய வீடுகள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் போய் தண்ணியை பிடிச்சிட்டு வருவாங்க. அப்படி அவங்க தண்ணியை பிடிச்சிட்டு வரப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு? கல்வியில பாதிப்பு இருக்கு, உடல் சார்ந்த பாதிப்பு இருக்கு, மனம், அந்த மென்டல் டார்ச்சருமே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அதையும் தாண்டி அந்த ஒரு ப்ராப்ளமை அட்ரஸ் பண்றதுக்காக நம்ம ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வரோம். அந்த திட்டத்தோட சக்சஸ், அந்த திட்டம் பெண்கள் மேல என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன ஒரு அந்த திட்டத்துக்கு கீழே என்ன ஒரு மெத்தடை யூஸ் பண்றாங்கன்னா, பெண்களோட பார்ட்டிசிபேஷனை கொண்டு வராங்க. கிராம பஞ்சாயத்துகள், கிராம சபாக்கள்ல இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து பெண்கள் எவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அந்த பார்ட்டிசிபேஷன் எதுக்கு ஈக்குவலா டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்னா, அவங்க வீட்டில் தண்ணீர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, அவங்க வீடுகளுக்கே தண்ணீர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க தண்ணிக்குன்னு ஸ்பெண்ட் பண்ற டைம் கம்மியாகுது. இந்த தண்ணிக்குன்னு ஸ்பெண்ட் பண்ற டைம் கம்மியானனால அவங்களால அவங்களோட டைமை மற்ற இடங்கள்ல யூட்டிலைஸ் பண்ண முடியுது. அவங்க குழந்தைகளோட கல்விக்காகவோ இல்ல மற்ற விஷயங்களுக்காகவோ அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிளே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்த ஒரு ஸ்டடியை இந்த இடத்துல கோட் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஆர்டிகல்ல சொன்ன விஷயமாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா,
ராஜஸ்தான் அண்ட் குஜராத் ரீஜன்ல வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான். ஆனால் ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பீஷிஸை பற்றி அடிக்கடி நியூஸ்ல சமீப காலங்களில் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜஸ்தான் அண்ட் குஜராத்தில் அதிகமாக ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனால ஹை டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அந்த மின்சாரத்தை எடுத்துட்டு போகக்கூடிய பெரிய பெரிய டவர்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஹை டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். ஸோ அந்த ஹை டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல பட்டு இந்த இந்த பறவை அப்படிங்கிறது உயிரிழந்துருது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய நடந்துட்டே இருந்துச்சு. ஆல்ரெடி என்டேஞ்சர்டா இருக்கனால இதனோட எண்ணிக்கை அப்படிங்கிறதுமே ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அப்போ ஒரு வழக்கு போடப்படுது, அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லாம் இந்த பறவை வாழக்கூடிய அதனுடைய ஹேபிடேட்ல இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் போறனால தான் அந்த ஒரு உயிரிழப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த பறவைகள்லாம் இங்கே தான் அதிகமா இருக்கும். அதுக்கு மேலேயே நீங்க வந்து இந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் போடுறதுனால இவங்க அதிகமா இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதுக்காக மத்திய அரசாங்கம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேனலை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹை பவர்டு கமிட்டி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த ஹை டிரான்ஸ்மிஷன் லைன், அந்த மின்சார கம்பிகள் அப்படிங்கிறது ஹை லெவல்ல இருந்துச்சு, சர்ஃபேஸ் மேலே இருந்தால் தானே இந்த மாதிரி விலங்குகள் பட்டு இறந்து போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை அண்டர் கிரவுண்ட்ல மாத்தினா என்ன அப்படிங்கிறதுக்கான ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அப்படிங்கிறத பண்ண போறாங்க. ஸோ ஹை டிரான்ஸ்மிஷன் லைனா இருக்கிறத அண்டர் கிரவுண்ட் கேபிளா போடலாம் அப்படிங்கிறதா சஜஷன். அந்த சஜஷனை பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஸ்டடி பண்ண போறாங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த ஒரு விஷயம். இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் எங்கெல்லாம் இருக்கும், ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் தான் அதிகமா இருக்கும். இதனுடைய IUCN ஸ்டேட்டஸ் என்ன, என்டேஞ்சர்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த இடத்துல பயோ பிளாஸ்டிக்கை வச்சு ஒரு சில ரெகுலேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. நமக்கு பேசிக்காக பிளாஸ்டிக்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன வந்திருக்கு, அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுக்கான இப்போ ஒரு மேனுஃபேக்சர் இருக்காரு, அவர் ஒரு பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்கை நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான சர்டிஃபிகேட்டை யார் கொடுப்பாங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அது ரெண்டு வகையாக இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க, பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி கம்போஸ்டபிள் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஈஸியா அதுக்கான தகுந்த தட்பவெப்ப சூழ்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுவே டீகிரேடபிள் ஆயிரும். பிளாஸ்டிக் தான், பட் ஸ்டில் அது வந்து டீகிரேடபிள் பிளாஸ்டிக், அதனாலதான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்றோம். இதே கம்போஸ்டபிள் பிளாஸ்டிக் அப்படின்னா அது வந்து அதுக்குன்னு அந்த ஒரு வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸில் வச்சு அதை வந்து நமக்கு கம்போஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் வந்து பெரிய அளவில் பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது. பிளாஸ்டிக் ஏற்படுத்துகிற பாதிப்போட இதுங்களோட பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 0 to 0 அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நமக்கு இந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் அண்ட் கம்போஸ்டபிள் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி என்னோட நிறுவனம் என்னோட பிளாஸ்டிக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும்னா அதுக்கு நிறைய ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் அண்ட் கம்போஸ்டபிள் பிளாஸ்டிக் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இல்ல அதிகமான மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? சின்ன சின்ன நுண்ணிய பிளாஸ்டிக் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகேவா? மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறதா ரொம்ப பொல்யூஷனையும் கிரியேட் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போ சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அந்த விஷயங்கள்லாம் நல்லா டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரெகுலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட்டை கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் தான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ நமக்கு பேசிக்காக இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பிளாஸ்டிக்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்துச்சு. பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2021 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேங்களா? அதில் பிளாஸ்டிக்கோட சைஸ் எல்லாம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம். ஓகேவா? எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி EPR அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்துருப்போம். ஒரு பிளாஸ்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியோட எக்ஸ்டெண்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு, அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி தான் அதையும் ரீசைக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது 2021 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் இதில் வந்து மைக்ரான் சைஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. 45 மைக்ரான், 60 மைக்ரான், 120 மைக்ரான், அந்த மாதிரி மைக்ரான் ரேஞ்சஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த அளவில் அந்த பிளாஸ்டிக் அந்த திக்னஸ் அப்படிங்கிறது இந்த மைக்ரான் அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது இந்த எக்ஸ்டெண்ட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பிளாஸ்டிக்கை வச்சு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம கோட் பண்ணிட்டு அடுத்தது ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்ற வரப்போ அந்த இடத்துல இந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக், கம்போஸ்டபிள் பிளாஸ்டிக் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்கு அரசாங்கம் சில ரெகுலேஷன்ஸையும்
கொடுத்துருக்காங்க சமீபத்தில் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை கோட் பண்ணியிருந்தோம். லார்ஜ்லி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும் இந்த ஆர்டிகல். ஓகேவா? ஸோ அதில் இந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக், கம்போஸ்டபிள் பிளாஸ்டிக்னு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அடுத்தது, ஸோ நமக்கு ஃப்ரைடே நியூஸ் பேப்பர்னாலே தமிழ்நாடு இன் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். ஓகேவா? இதெல்லாம் நிறைய ஒன்லைனர்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சமீபத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் பிளேயர் 100th டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறத விளையாண்டுருப்பார். ஓகேவா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் 100th டெஸ்ட் மேட்ச் விளையாண்ட ஒரு இங்கிலீஷ் கிரிக்கெட்டர் அவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் பிறந்திருப்பார். ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் கிரிக்கெட்டர் Colin Cowdrey, the first person to reach this milestone, was born in Ooty அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் கிரிக்கெட்டர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் காலின் கவுட்ரே அப்படிங்கிறத சொல்கிறோம் அவர் பேர். அவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டியில் தான் பிறந்திருக்காரு. அவர் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதல்ல 100 டெஸ்ட் மேட்ச் விளையாண்ட ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கார். ஓகேவா? ஆனால் அவர் ஊட்டியில் தான் பிறந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தான் இருந்துச்சு. மற்றபடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வல்ச்சர்ஸை பற்றின விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சர்வே அப்படிங்கிறது ப்ரைவேட் சர்வேவாக இருந்துச்சு. இதுலேருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெருசாக எதுவும் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. சரிங்களா? ஸோ மற்றபடி பார்க்குறப்போ நமக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் அவ்வளோதான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாமே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வேறு எங்கேயும் போய் லேர்ன் பண்ணிக்கவும் முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு சில நாள் நியூஸ் பேப்பர் நிறைய டைம் எடுக்க தான் செய்யும். அந்த மாதிரியான நாள் தான் இன்றைக்குமே. அந்த வாட்டர் சார்ந்த 2 ஆர்டிகல் பார்த்துருக்கோம். ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த ஆர்டிகல்ஸில் சொல்லப்பட்டிருக்க ஐடியாஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் அந்த ஐடியாஸை நம்ம வேற எங்கேயுமே லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த ஐடியாஸை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதை திருப்பி ரிவைஸ் பண்ண இந்த பற்றி டிஸ்கஸ் பண்ண நமக்கு அந்த ஒரு ஃப்ளோ அப்படிங்கிறது கிடைச்சிடும். அந்த ஃப்ளோ இருந்தால் தான் நமக்கு மெயின்ஸில் ஆன்சர் பண்ண முடியும். அந்த ஃப்ளோ இருந்தால் தான் இன்டர்வியூலையும் தடுமாறாமல் நம்மளால் பதில் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு லாங் டேர்மாக பார்க்குறப்போ இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நமக்கு உடனே அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியாது. பட் லாங் டேர்மாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது பக்காவாக தெரியும். சரியா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.